இன்னைக்கு நீங்க திமுகக்குள்ள போனீங்கன்னா திருடுவதற்காகவே அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், மேயர் பதவிக்கு வருவார்கள். ஏண்டா அவனுக்கு பதவிக்காக வர்றதுக்காக திருடுறதுக்காக வர்றாங்க. மக்களுக்கு போய் நீங்க செய்யுங்க. மாமே மச்சான் நம்ம சொல்லுவோம். அவன் திமுகவில் மாமே இருக்கிறான், அதிமுகவில் மச்சா இருக்கிறான், சித்தப்பா இருக்கிறான்னு. ஒரு அயோக்கியனும் இல்ல. அங்க போன திருடன் கூட சேர்ந்தா நம்மளும் திருடனத்தான் இருக்கணும். ஒருத்தன் கூட என்ன பண்ணுவான், திமுகவில் இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டும், நீங்க சொந்தக்காரன் ஓட்டு போடாதீங்க. 1ஆம் நம்பர் திருட்டு பயல்கள் நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்க சொத்தை திருடணும், வழிப்பறி செய்யணும், கொள்ளையடிக்கணும்னு அவனுக்கு ஓட்டு போடுங்க. கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க, இந்த நாட்டில் இருக்கிற மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க, மக்களுடைய உரிமைகளை கொள்ளையடிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற சீமக்கருவலையை கொள்ளையடிக்கிறானா? அதை கொள்ளையடிக்க மாட்டான். ஏன்னா அதுல வருமானம் வராது. இந்த சீமக்கருவலையை வெட்ட விட்டுருந்தா கூட இந்த மக்களுக்கான மண்வளம் விவசாயம் வந்திருக்கும். அதுக்கு கூட அவன் என்ன பண்ணுவான்னா, ஜாதிய சண்டையை தூண்டி விடணும். ஜாதிய சண்டையை தூண்டி விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. அப்ப நீ அருவா எடுத்து அவனை போட்டு, அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு சொல்லுவாங்க. சீமக்கருவலை வெட்டுன்னு ஒரு ஜாதி தலைவர் சொல்ல மாட்டான். ஜாதி எதுக்கு ஆரம்பிப்பான்னு தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஜாதி கட்சி தலைவர் ஆரம்பிச்சுட்டு எவனையாவது வெட்டணும் குத்தணும், நம்ம இந்த டிவி, பேப்பர், யூடியூப் சேனல் எல்லாம் நம்ம பேர் மட்டும்தான் வரணும்ட்டு. நான் 15 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். நான் யாரையுமே வெட்டுங்க குத்துங்கன்னு சொல்லல. எனக்கு அந்த கொள்கையெல்லாம் இல்லை. அடுத்தவனோட சொத்தை ஆட்டையை போடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். அது சொந்த சமுதாயமா இருந்தாலும் தூக்கி உள்ளக்க வைன்றத என்னுடைய நோக்கம். ஏன்னா ஏதாவது ஜாதி இயக்கம் வந்தான் பேசினா போயிடுவாங்கன்ட்டு. என் கூட 15 வருஷமா நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திமுக காரன் கூப்பிடுவான், அதிமுக காரன் கூப்பிடுவான், பாஜக காரன் கூப்பிடுவான், என் சொந்தக்காரனே கூப்பிடுவான். ஏயா சும்மா வெட்டியா கத்திக்கிட்டு இருக்கிற 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லாம. எனக்கு சமுதாயத்து மேல வந்த நோக்கம் என்னண்டா, மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அது கோனாருக்கு மட்டும் போகக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமுதாயம் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தமிழ் சமுதாயத்திற்காக நம்ம போராட வேண்டும் என்பதுதான். ஏன்னா ஏதோ நம்ம பிறந்தோம் ஒரு சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு மற்றவன் அவன் கிடக்கிறான் இவன் கிடக்கிறான். எனக்கு எல்லா பேருமே என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சா எல்லா பேருமே என்னுடைய சொந்தக்காரங்க தான். நம்ம சொந்தத்தை நினைச்சு பார்த்தோம்டா நமக்குள்ள சண்டையே போட மாட்டோம். என் கூட நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா என் கூட அனைத்து சமுதாயத்தை சொந்தங்களும் என்னுடைய அலுவலகத்திற்கு தினந்தோறும் சந்திச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா அவன் அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தினந்தோறும் எங்களுடைய அலுவலகத்தில் சந்திக்கக்கூடிய அனைத்து சமுதாய உறவுகளும் சந்திச்சு நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. இது ஏன் சமுதாயம்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ் சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த தமிழர்களுக்கான உரிமையை என்ன செய்ய வேண்டும். அண்ணன் சீமான் அண்ணன் போன்று இனிமேல் ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது.